ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த பூமியில் வெளிப்பட்ட போது அவர் தம்முடைய ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அவர் விடுவிக்கும் பொழுது நாம் விடுதலை ஆகிறோம். எப்படி? அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி தியாக பலியாக ஏற்படுத்தி தியாகமாக இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட இடம்பி இன்றைக்கும் ஜீவிக்கிற இந்த இயேசு என்ற நாமத்தில் அவர் ஒரு விடுதலையை கூறினால் அந்த விடுதலை அப்படியே உண்டாகும். வியாதிசரை குணமாக்கினால் அந்த குணமாக்குதல் அப்படியே உண்டாகும். கட்டுகளை அறுத்து அவர் நம்மை விடுவித்தால் அது அப்படியே உண்டாகும். ஏன் இன்றைக்கு அவர் நாமத்தினால் அற்புதங்கள் நடப்பதில்லை, அடையாளங்கள் நடப்பதில்லை, அதிசயங்கள் நடப்பதில்லை என்று எனக்குள் பலமான கேள்வி எழுந்த நாட்கள் உண்டு. நான் பார்த்துருக்கிறேன், நிறைய அற்புதங்களை அடையாளங்களை நான் பார்த்துருக்கிறேன். ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வந்தவங்களை ஆண்டவர் அப்பொழுதே சுகமாக்கி அவங்க கர்த்தர் வீட்டுக்கு அனுப்புனதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏன் சில அற்புதங்கள் தாமதிக்கிறது? ஏன் சில அற்புதங்கள் அது செயல்படாமல் இருக்கிறது என்று. அப்போ வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், நாம் இயேசுவின் நாமத்தில் அதை விடுவிக்கும்படி நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் அது எதனால் வந்தது என்று நமக்கு தெரியாது. இயேசு ஒவ்வொருவரை குணமாக்கும் பொழுதும், ஒவ்வொருவரை விடுவிக்கும் பொழுதும், ஒவ்வொருவரை அவருடைய வாழ்வில் அவருடைய கட்டுகளிலிருந்து அவளை வெளியே கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன ஒரு காரியத்தை நாம் உற்று கவனித்தால், இனி பாவம் செய்யாது. இட் காஸ் த்ரூ யுவர் சின். இது இந்த வியாதி, இந்த பலவீனம், இந்த நெருக்கடி, இந்த பேரலைட்டிக், இந்த விதமான காரியம் நீ செய்த பாவத்தினால் வந்தது. ஸோ எனவே நான் உன்னை விடுவிக்கிறேன், ஆனால் நீ என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. விபச்சாரத்தில் கையும் களமாக பிடிக்கப்பட்ட ஸ்ரீயை கூட பார்த்து சொல்கிறாரு, இனி பாவம் செய்யாது. ஒரு அதட்டல் தொனியில் அல்ல, ஒரு கனிவான தொனியில் சொல்லுகிறார், மகளே இனி பாவம் செய்யாது. அப்போ நம்முடைய வாழ்வில் பாவத்தோடு கூட தேவனுடைய நாமத்தில் அற்புதங்களை பெற முடியாது. இது ஆவியானவர் நமக்கு கேட்கும் பொழுது கற்றுக் கொடுக்கிறார். நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் என்ன அக்கிரமம் செஞ்சேன்? நான் ஆண்டவருக்கு பரிசுத்தம், என்னெல்லாம் நான்லாம் பாவம் செஞ்சனே சொல்ல முடியாது அப்படின்னு சிலர் சொல்கிறத அப்படி நெஞ்ச நிமித்தி, நான்லாம் ஆண்டவருக்கு அவ்வளோ உண்மை பார்த்துக்கோங்க, அப்படி இருக்கேன் பார்த்துக்கோங்க, இப்படி இருக்கேன் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அவர்களை உற்று கவனித்தா அவங்களுடைய காரியங்கள் வெளிப்படும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அம்மா, பொதுவாக நீங்கள் பொதுவாக எடுக்கணும். அதை இன்னார அவங்கெல்லாம் இல்லை, ஒரு சகோதரி, அவங்க லீவ் வேணும். இப்போ அவங்களுக்கு லீவு வேணும். அவங்களுக்கு கொஞ்சம் லீவ் எடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அப்போ என்ன பண்ணணும்? எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் டாக்டர் எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு இந்த டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணுங்கன்னு சொல்லி செக் பண்ணி அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்? டாக்டர் சர்டிஃபிகேட்டோடு கொடுத்தா அது தவறு இல்லை. ஆனால் டாக்டரே சொல்கிறாங்க, சிஸ்டர் நீங்கள் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க,
வேலைக்கு லீவு போடுங்க, நான் வேணால் லெட்ரு தரேன், மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, நீங்கள் அதை கொடுத்து செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அது தவறு இல்லை. ஆனால் நாம் போய் எனக்கு லீவ் வேணும், அப்போ என்ன பண்ணோம்? பொய்யான காரியங்களை சொல்லி, எனக்கு இந்த இடத்துல இந்த இது, எனக்கு அது, எனக்கு இது அப்படின்னு சொல்லி பொய்யான காரியங்களை. இப்போ இத்தனை நாள் சம்பளத்தோடு எனக்கு லீவு கிடைக்கணும்னா, நான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த வியாதி இப்படி வந்துருச்சு எனக்கு, அப்படி வந்துருச்சு எனக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க டாக்டர் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தேவை. டாக்டர் வந்து சிலர் ஏஜென்சிஸ்லாம் இருக்காங்க. அவங்க கேட்பாங்க, மேடம் நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபா கொடுங்க, நான் வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தரேன். 1000 ஒரு பெருசே இல்லைல்ல, 1000 ஒரு பெருசு இல்லை. வரக்கூடிய சம்பளம் 3 மாதத்துக்கு சம்பளம் முள்ளங்க பற்றி மாதிரி அப்படி வந்து விடும். அப்போ நான் எதுக்கு 1000 ரூபாய்க்கு யோசிக்கணும்? டக்குன்னு 1000 ரூபாய்க்கு கொடுத்தா அவர் போய் ஒரு சர்டிஃபிகேட், அவர் ஆளை காட்டாமலே போய் சில டாக்டர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்துடுவார். அந்த டாக்டருக்கு ஆசை என்னென்னா, ஒரு 500 ரூபாய் எவனாவது கொடுத்தானா போதும், ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துடலாம். கொண்டு போகிறவனுக்கு 500 ரூபா, டாக்டருக்கு ஒரு 500 ரூபா, ஃபீஸ் முடிஞ்சிச்சு, இவங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துருச்சு. சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் கொடுத்த உடனே அவங்க லீவையும் சேங்ஷன் பண்ணிடுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி பொய்யான காரியங்களை செஞ்சுட்டு ஸ்டேஜில் போய் பிசாசு ஓட்டினா மற்ற ஆட்களுக்கு ஜெபித்தா எங்கே அற்புதம் நடக்கும்? போகிறேன், உன்னை பற்றி எனக்கு தெரியும், நான் போக மாட்டேன் அப்படின்னு. உன்னை இயேசுவின் நாமத்தில் போறியா, உட்கார்றியா, நிற்கிறியா, வர்றியா, எங்கேருந்து வந்த அது அப்படின்னு அதுக்குன்னா அது என்ன பண்ணும்? வியாதியோடு ஒரு ஆள் வர்றாங்க, உடனே அவங்களுக்கு சொல்கிறது, ஆண்டவர் வந்து அதில் கொஞ்ச நாள் சரி பண்ணுவார் அப்படின்னு. ஏன் தொட்டு சுகமாக்கலை? என்னுடைய கேள்வி அதான். பாவம் உள்ளே இருக்கும் பொழுது அற்புதம் நடக்காது. அதான் வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கணும். அப்போ குமாரனாக இயேசு கிறிஸ்து எனக்குள்ள என்னோடு கூட இருக்கணும், வாசம் பண்ணணும். அப்போ ஏன் கூட குமாரனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார்னா அற்புதம் தானாக நடக்கும், அதிசயம் தானாக நடக்கும். அவர் தான் விடுவிக்கணும். இங்கே போய் அப்படி சிலர் நான் பார்த்துருக்கேன், இடுப்பில் கை வச்சுட்டு, நான் யார் தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளை, போ அப்படின்னு அது சொல்லும். உன்னையும் தெரியும், உங்கள் ஒப்பனையும் தெரியும்டா அப்படின்னும். ஆனால் இயேசுவின் நாமத்தில் அவர் நம்மோடு கூட இருந்து நாம் கடிந்து கொண்டா அவர் விடுவிப்பார். நம்ம வாயை திறக்கணும், அவர் விடுவிப்பார். நாம் சொல்லணும், அவர் விடுவிப்பார். பிசாசுகளை பாருங்கள், ஓட்டும்போது பாருங்கள், பிசாசுகளை துரத்தும் போது பாருங்கள், சிலர் முக்கி முடறி ஆச்சரியமாங்க. ஆனால் அங்கே ஒன்றும் கிடையாது. ஒரு ரகசியம் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் போனால் போயிடும், போய் ஆகணும். அதுக்கு தலையெழுத்தாதான் அது. அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மறுபடியும் போராடி போறியா வந்தியா அப்படிலாம் கிடையாது. இயேசுவின் நாமத்தில் போ. கர்த்தர் எனக்கு தந்த அதிகாரத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். இப்போ இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிற, வெளியேறு. அவ்வளோதான். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த மக்களை பார்த்து சொல்லணும், அந்த மக்கள் கூட இருக்கிறவங்ககிட்ட எதோ சாப்பிட கொடுங்க. ஏன்னா 3 நாள் 4 நாள் போட்டு போராடி எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணி மண்டையை பிச்சு மூக்கை பிச்சு எல்லாம் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் நான் போய் நின்று நிறைய நான் சொல்ல முடியும், ஏகப்பட்ட காரியங்கள் அற்புதங்களை கர்த்தர் செய்ததை சொல்ல முடியும். அந்த பிசாசுகள் எல்லாம் கட்டிந்து கொண்ட உடனே அந்த பிள்ளைங்க நார்மல் ஆயிடுச்சு. அந்த ஆள் நார்மல் ஆகிட்டார். அவருக்குள்ள அந்த பலவீனம் இல்லை, அதெல்லாம் மாறிடுச்சு. பிசாசு அதுக்கப்புறம் அங்கே இல்லை. அடுத்த நாள் அந்த பிள்ளைகள் அந்த மனிதன் தெளிவாக வந்து நின்று எங்ககிட்ட பேசுகிறத நான் பார்த்துருக்கேன். அப்போ நம்முடைய வாழ்வில் இயேசு விடுவிக்கணும், நம்ம கூட இயேசு இருக்கணும், அவர் தான் விடுவிக்கணும். சீஷர்கள் போன எல்லா இடத்துலையும் இயேசுவும் கூட இருந்தார், அவருடைய பிரசன்னம் கூட இருந்தது, பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தார். இன்றைக்கி நம்ம அப்படியே பெரிய ஜாம்பவான் மாதிரி, நான் யார் தெரியுமா, நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு அது சொல்லும். அப்போ நாம் அப்படி சொல்கிறதில்ல, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்கள். இந்த காலை வேளையில் முடியாத காரியங்களை முடிய பண்ணி விடுவிக்கிற கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அற்புதங்களை காண்பீர்கள். ஆமென்.